பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்முடன் நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். பாமக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிருச்சு, இரு தலைவர்களும் கையெழுத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இல்ல, பொதுவா அவங்க அதிமுக பக்கம் போவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு பாமக தொண்டர்கள் மத்தியிலயும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா பாமக தொண்டர்கள், பாமகவுடைய நிர்வாகிகள் மட்டத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி சேருவதுதான் சரியான வியூகமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க அந்த 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 எதிர்பார்ப்போட அவங்க இருந்தாங்க. பட் அந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் முற்றிலும் நேர் எதிராக பாஜகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்திருப்பது அப்படின்றது பெரிய அளவுக்கு அதிமுகவுல, பெரிய அளவுக்கு அது பாமகவுல ஒரு ரியாக்ஷனை இது பண்ணல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷனா தான் இருக்கு அந்த தொண்டர்கள் மத்தியில. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்னவாக இருந்துச்சுன்னா, கணிசமான அளவு வாக்குகளை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங்ல 2024 தேர்தல், அதுக்கப்புறம் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு மிக முக்கியமான காலகட்டம் அது. அந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தால்தான் அது சரியாக இருக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இப்போ அந்த கூட்டணி என்பது தலைமை இந்த முடிவு எடுத்திருக்கிறது அப்படின்னும் போது இதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற வருகின்ற நாட்கள் தான் பார்க்க முடியும். பட் இந்த பாஜக பாமக கூட்டணி என்பது லாஸ்ட் மினிட்ல சைன் ஆயிருக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் ஒரு 30 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது அப்படின்னும் போது இப்ப மென்டலி இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது எப்படி களத்துல எதிரொலிக்க போகிறது அப்படின்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் அதிமுகவுக்கு வன்னியர் சமுதாயத்தினர் மத்தியில இருந்தது என்னன்னா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஏன்னா கடந்த முறை அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய செட்பேக்கா சதர்ன் தமிழ்நாட்டுல அது ஒரு பெரிய செட்பேக்கா இருந்துச்சு. பட் நார்தன் தமிழ்நாட்டுல அந்த ஒரு குட்வில் அப்படின்றது அதிமுகவுக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் பாமகவுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தது அவங்களுக்கு. அந்த மேற்கு மாவட்டங்கள்ல, சேலம் பகுதிகள் எல்லாம் பாமகவுடைய கூட்டணி ஒரு ரொம்ப பெரிய உதவியாக அதிமுகவுக்கு இருந்தது. அப்போ இந்த விஷயங்கள் எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படின்றது பார்க்கணும். ரெண்டாவது, என்ன பிஜேபி ஆஃபர் பண்ணியிருக்காங்க பாமகவுக்கு அப்படின்றது 10 தொகுதிகள் அப்படின்ற பேச்சு என்பது அடிபடுகிறது. அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா உறுப்பினர், அந்த ராஜ்யசபா உறுப்பினர் அப்படின்றது தமிழ்நாட்டுல கொடுக்க முடியாது. அப்போ வேற ஒரு மாநிலத்துல இருந்து அவங்க ராஜ்யசபாவை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ரினியூ பண்ண போறாங்களா அப்படின்றதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பட் ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா இந்த பாமகவை விட்டுவிடக்கூடாது, அதிமுக பக்கம் பாமக போய்விடக்கூடாது அப்படின்றதுல பாஜக ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. அதை நோக்கிதான் அந்த பணி அப்படின்றது அவங்களுடைய வேலைகள் அப்படின்றது இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுல முருகனுடைய ரோல் ரொம்ப பெரிய ரோலா இருக்கு. மத்திய இணையமைச்சர் தொடர்ந்து பேசலாம். தற்போது